This video is sponsored by Biomet Shopping app. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவித்தது மத்திய அரசு. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வழங்கப்படும். அதாவது வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேசிய ஊரக அட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவையில் இருந்த ரூபாய் 4034 கோடியை விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றப்பட்டதும் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வந்தது. வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும் வறுமையை ஒழிக்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வழங்கப்படும். அதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்த 100 நாட்களுக்கு உத்தரவாதமான ஊதிய வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இதனிடையே இந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடி நிதியை வழங்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்து இருந்தது. இதற்கு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 2999 கோடியை மத்திய அரசு விடுவித்தது. 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவையில் இருந்த ரூபாய் 4034 கோடியை விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்து குறிப்பிடத்தக்கது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 100 நாள் வேலை திட்டம். அது ரிலேட்டடாக தான் இப்போ நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா மாலை மலர் பப்ளிஷ் டேட் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2025 8:15 நமக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படக்கூடியது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.